தற்போது நேரடியாக விஜயின் பொதுக்குழுவில் என்ன நடக்கப் போகுது என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்றைய தேதியிலே இன்று சென்னையில் ஒரே தளபதி ஆட்டம் தான் என்று கூற வேண்டும். என்றால் இன்று 2 தலைகள் மற்றும் தளபதிகளுடைய ஆட்டம் தொடங்க இருக்கிறது. ஏனென்றால் தளபதி அதாவது தலை தோனியும் தளபதி விராட் கோலியும் மோதப்போகும் ஆட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடையான IPL ஆட்டம் இன்று சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது. அதுவும் ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த விறுவிறுப்பு தென் சென்னையில் ஒரு பக்கத்தில், அதாவது மெரினா அருகே என்றால் இன்னொரு விறுவிறுப்பு என்பது இன்று தளபதியாக இன்று தலைவராக மாறிக்கொண்டிருக்கும் விஜய் அவருடைய பொதுக்குழுவிலே என்ன பேச போகிறார் என்பது திருவான்மையூரிலே தென் சென்னையின் மற்றொரு பக்கத்திலே, அதுவும் ஒரு கடற்கரை ஓரம்தான், அந்த இடத்திலே தற்போது ஒரு மையம் கொண்டிருக்கிறது. எனவே அங்கு என்ன நடக்கப் போகிறது என்றும் ஒரு பக்கம் இருக்கிறது. தற்போது நமது செய்தியாளர் மாயாவதி இணைப்பில் வந்திருக்கார் என்று நினைக்கிறேன். எனவே மாயாவதி ஒரு பக்கம் இருக்கிறார், மாயாவதி உள்ளே சென்றிருக்கார் நினைக்கிறேன். எனவே உள்ளே சென்று தகவல்களை சேகரித்து விரைவில் நம்முடைய நேரில் இணைய இருக்கிறார். விரைவில் நம்முடைய மாயாவதி தற்போது வந்து விட்டார் என்று நினைக்கிறேன். மாயாவதி, தற்போது நீங்கள் உள்ளே சென்று பல தகவலை சேர்த்து வந்திருப்பீர்கள். எனக்கு முக்கியமான கேள்வி, 2வது அதாவது 2ஆம் ஆண்டு விழாவில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முடிந்த 2ஆம் ஆண்டு விழா பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து நடத்தப்பட்டது. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றார். அதாவது தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றார். எனவே இந்த பொதுக்குழுவிலே யாரேனும் சிறப்பு அழைப்பாளர்கள் வருகிறார்களா? அதற்கான தகவல் ஏதேனும் உங்களிடம் இருக்கிறதா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 1ஆம் ஆண்டு பொதுக்குழுவானது தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த பொதுக்குழு குறித்துதான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது. குறிப்பாக கடந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் போது கூட சிறப்பு அழைப்பாளராக பலரும் இதில் பங்கு பெற்றிருந்தனர். குறிப்பாக தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றிருந்தார். இதே போல இன்றும் அவர் பங்கேற்க இருக்கிறார் என்ற தகவலும் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதே போல தற்பொழுது வரை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது மிகவும் பரபரப்பாக காணப்பட்டு வந்த இந்த இடம் தற்பொழுது மிகவும் அமைதியாக ஒரு சூழலானது நிலவி வருகிறது. ஏனென்றால் விழா நடைபெறக்கூடிய அரங்கிற்கு மிக அருகில் தான் விஜய் இருக்கிறார் எனவும், இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழா நடைபெற இருக்கக்கூடிய கூட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய அந்த அரங்கிற்கு உள்ளே செல்ல இருக்கிறார் என்பதும் தகவலும் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த விழா அரங்கிற்கு உள்ளே இருக்கிறார். அதற்காக மிகவும் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை போலீசாரை விடவும் அதிகமாக பவுன்சர்கள் தான் இருக்கின்றனர். பவுன்சர்கள் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைவருமே தொண்டர்களை மிகவும் கடினமாக நடத்துவதாக ஒரு தகவல் நமக்கு தொண்டர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பொதுக்குழுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ் மட்டும் இல்லாமல் அந்த QR கோடும் சிலருக்கு வேலை செய்யவில்லை எனவும், இதனால் பவுன்சர்கள் உள்ளே அனுமதிக்காதனால் இதனும் மிகவும் கடினமாக நடத்துவதாகவும் ஒரு தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது.